11 நாள் செர்மன் எழுதியிருப்பீங்க. 11 நாள் நம்ம எழுதியிருந்தாலுமே அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள் எந்த மறையுரையில பார்த்தீங்க? இந்த திருவிழாவில் ஆற்றிய அனைத்து மறையுரைகளுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆசிரியர் தின விழா செப்டம்பர் 5ஆம் நாள் அருட்பணி ரெய்மன் பீட்டர் தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் கூறிய ஒரு விஷயம், ஆசிரியர்களுக்கான பலவீனம். ஏன்னா நானும் ஆசிரியர் பணிக்காக தான் படித்திருக்கிறேன். ஆசிரியர்களுக்கான பலவீனம்னு சொல்லும்போது அவர் யாவிஸ் சிண்ட்ரோம் அப்படி சொல்லுவார். அப்படின்னா ஒய் யங், ஆக்டிவ், வைப்ரண்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட், இப்படிப்பட்ட குழந்தைங்களை தான் நம்ம வகுப்பறையில் முன்னிலைப்படுத்தி அவங்களுக்காண்டி வகுப்புகள் எடுப்போம். அது கரெக்டு தான் அவர் சொன்னது. ஆனால் இயேசுவோட அணுகுமுறை அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவோட அணுகுமுறை எப்படின்னா குட் ஷெப்பர்ட் அப்ரோச் அப்படி சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, அடிமை நிலையில் இருந்த மக்களுக்காண்டி தான் தன்னோட பணியை செஞ்சார். அதே போல் ஆசிரியர்களும் அந்த வகுப்பறையில் எந்த மாணவர் லீஸ்ட், லாஸ்ட், லோவஸ்ட் அந்த இடத்துல இருக்க மாணவர்களை முன்னிலைப்படுத்தி நம்ம பாடங்கள் எடுக்கும்போது சமுதாயத்திற்கு சிறந்த மாணவர்களை நம்ம கொடுக்க முடியும் அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்னோட வாழ்வை தொட்டது. நான் இனி பணி செய்யும் தளங்களில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி சொல்லி நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டேன்.